இப்போ விஜய் வந்து பாருங்கள், விஜய் வந்து அநேகமாக வந்து காங்கிரஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. காங்கிரஸ் வரலை அப்படின்னு சொன்னால் வேறு சில கட்சிகள்லாம் அவர் சேர்ப்பாரா, இல்லை 234 தொகுதியிலையும் தனித்தே போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதனால் அநேகமாக இதெல்லாம் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் முடிவாயிடுங்க. ஓகே. இப்போது இன்றைக்கி வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி தேமுதிகவுக்கு இப்போது எங்கள்கிட்ட இடம் இல்லாத மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க இரட்டை இலக்கில் வந்து சீட்டு கேட்குறாங்க, அப்படி தர வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவங்கள விலக்கி இருக்கிறதாக தகவல் வருது. இது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் தேமுதிக நகர்வு அப்படி இருந்தால்? தேமுதிக வந்துங்க ஆசைப்படலாம், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நமக்கு எவ்வளவு பலம், எந்த அளவுக்கு நம்மளால் இந்த தேர்தலில் வந்து வாக்குகள் பெற முடியும்ன்ற ஒரு கால்குலேஷன், செல்ஃப் அப்ரைசல் பண்ணிக்கணும் நம்ம கட்சியை பற்றி. சும்மா 20 கூடு 30 கூடுலாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதனால் இப்போதைக்கு அந்த கட்சிக்கு 1% குறைவான வாக்குகள் தான் இருக்குங்க. ஆஃப்டர் விஜயகாந்த் டெத்துக்கு அப்புறங்க அந்த கட்சி வந்து ரொம்ப சிறுத்து போச்சு. அப்போவே அவர் காலத்திலேயே அது ரொம்ப சரிஞ்சு போச்சுங்க. இப்போ அது வந்து ரொம்ப சிறுத்து போச்சு. அப்படி இருக்கும்போது பெரிய கட்சிகளுக்கே அவங்க வந்து 25 சீட்டு 10 சீட்டுன்னு ஒதுக்கும்போது தேமுதிக வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்பது என்பது அவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஆனால் அது எப்படி கொடுப்பாங்க? இப்போ கமல்ஹாசனுக்கே ஒரு ராஜ்யசபா சீட் = 6 எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்கன்போது அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் கேட்கணுங்க. பார்கெயின் பண்ணுறது இழுக்க இழுக்க இன்பம்னு இழுத்துகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் இழுத்தா உடஞ்சிரும், இல்லை அருந்துரும் இல்லையா? எதையுமே ஒரு ஸ்ட்ரெச்சி வரைக்கும் இழுக்க முடியாது. அது மாதிரி நிலமை தான் இன்றைக்கி தேமுதிக வந்துங்க. குறிப்பாக இந்த பிரேமலதாவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம்ங்க. புதுசாக இருக்கே விஜய்க்கு அவர்களுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விஜய்க்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள், பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிலாம் இல்லாமல் இல்லை. அதனால தான் எல்லாரையும் தண்ணி காமிச்சிட்டு இருக்காரு.